ஒரு ஊரில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவரிடம் பாடம் கற்க பல சீடர்கள் வந்தனர். ஒரு நாள் ஒரு சீடன் அவரிடம் வந்து, ஐயா, நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் மனதில் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களே வருகின்றன. நான் என்ன செய்வது என்று வருத்தத்துடன் கேட்டான். அந்த அறிஞர் சிரித்துக்கொண்டே ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் பாதியளவு பாலை ஊற்றினார். அறிஞரின் கேள்வி. அவர் அந்த டம்ளரை சீடனிடம் காட்டி, இந்த டம்ளரை பார்த்தால் உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். சீடன் உடனே, இதில் பாதி டம்ளர் காலியாக இருக்கிறது ஐயா என்றான். அறிஞர் மற்ற சீடர்களிடம் கேட்டார். அவர்களில் ஒருவர், இதில் பாதி டம்ளர் பால் இருக்கிறது என்றார். அறிஞர் சொன்னார், வாழ்க்கையும் இப்படித்தான். நாம் எதை பார்க்கிறோம் என்பதை விட எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒருவன் பாதி காலியாக இருக்கிறது என்று குறையே தேடுகிறான். இன்னொருவன் பாதி பால் இருக்கிறது என்று நிறைவைக் காண்கிறான். உன் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வரக் காரணம், நீ எப்போதும் இல்லாதவற்றை அல்லது குறைகளையே தேடுவதுதான். உன்னிடம் இருப்பவற்றை கவனிக்கத் தொடங்கினால் உன் மனம் மகிழ்ச்சியால் நிறையும். கதையின் நீதி. நேர்மறை எண்ணமே வெற்றிக்கான வழி. நம்மிடம் இல்லாததை நினைத்து வருந்துவதை விட, இருப்பதைக் கொண்டு எப்படி முன்னேறலாம் என்று சிந்திப்பதே உண்மையான அறிவு.